அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காயில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா ஏழைகளோட ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறு, கண் பார்வை கோளாறு இது எல்லாத்தையுமே இது சரி செய்யும். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைக்கும். இந்த ஹெல்த்தியான ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 பேர் குடிக்கிற மாதிரியான நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்புக்கு பார்த்திங்கன்னா தேன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் தேன் சேர்த்தா இன்னும் நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் நான் தேன் எடுத்துருக்கேன். இல்லை நடுவில் ஒரு விதை இருக்கும், அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மற்ற பகுதியெல்லாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜூஸர் யூஸ் பண்ணி கூட ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயை நான் இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடயே 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கொரப்பாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 250 ml, அதாவது 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதனுடைய ஜூஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கறனால புளிப்பு சுவை, இனிப்பு சுவையெல்லாம் கலந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஜூஸு. சுவைக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 4 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். புதினாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடியது, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஜூஸ் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு சர்விங் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை என்கிட்ட சொல்லுங்கள்.